கோவை சென்னியம்பாளையம் அருகே தனியார் பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைகிறார். மாரியப்பன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா? மீட்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா? கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், திருப்பூரிலிருந்து கோவை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வழக்கமாக செல்லக்கூடிய தனியார் பேருந்து ஒன்று இன்று காலை வழக்கம் போல பயணிகளை ஏற்றுக்கொண்டு கோவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. குறிப்பாக திருப்பூரிலிருந்து அவினாசி சாலையில் வரக்கூடிய அந்த பேருந்து நீலாம்பூர் புறவழிச்சாலையிலிருந்து திரும்பி மாநகருக்கு செல்வது வழக்கம். அதன் அடிப்படையில் நீலாம்பூர் அருகே அந்த புறவழிச்சாலையிலிருந்து திரும்பி மேம்பாலத்தில் ஏறி நீலாம்பூருக்கு நுழையும் போது அந்த மேம்பாலத்தில் எதிர்பாராதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த விபத்து பேருந்தானது கவிழ்ந்திருக்கிறது. இந்த பேருந்தை பொறுத்தவரை இந்த பேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட பயணிகள் இதில் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பேருந்து கவிழ்ந்தவுடன் அதில் இருந்த பயணிகள் படுகாயமடைந்து கேட்டப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்ததற்காக தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறையினரையும் ஆம்புலன்ஸும் அழைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சம்பவத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ்களில் காயமடைந்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து தகவலின்படி இதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் 3க்கு மேல் மிகவும் கடுமையான படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவலானது பத்திரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்துக்கு உடனடியாக வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள தனியார் மற்றும் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தீயணைப்புத்துறையினரும் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்புத்துறையினர் தற்போது அந்த பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் காயமடைந்தவர்கள் உள்ளே யாரும் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் உள்ளே ஆய்வு செய்து அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.